திருக்குறள் குழந்தை பாடல். அதிகாரங்கள் 17, 18, 19. 17 அழுக்காராமை. மனிதர்களுக்கு குழந்தை மனம் இருந்தால் பொறாமை தோன்றாது. குழந்தை தனம் இருந்தால் பொறாமை தோன்றும். பொறாமை பேராசையாக மாறும். உடன் பிறந்தே கொள்ளும் நோய் போல மாறி நம்மையே அழித்துவிடும். பொறாமை குணம் கெடுதி. மனதில் பொறாமை இல்லாமல் வாழ்வதே நல்ல ஒழுக்கமாம். பொறாமையின்றி அனைவரிடம் பழகுதல் அருமை சிறப்பாகும். பிறரை கண்டு புழுங்குபவன் மாசுபடிந்த தீயவனாம். துன்பம் தருவது எதுவென்றே அறிந்தும் இங்கே அறிவுடையோர் தீமை செய்ய அஞ்சிடுவார். பொறாமை கொண்ட மனிதருக்கு பகைவராய் உள்ளதும் பொறாமைதான். அடுத்தவருக்கு கிடைப்பதையே பார்த்து பொறாமை கொண்டவனின் சுற்றம் வறுமையில் அழிந்துவிடும். பிறரது உயர்வை கண்டேதான் புசங்கி போகும் மனிதனிடம் செல்வம் என்றும் தங்காது வறுமை நிலையாய் தங்கிவிடும். பொறாமை செல்வத்தை அழித்துவிடும். தீய வழி செல்ல தூண்டிவிடும். பொறாமை கொண்டவர் உயர்ந்ததில்லை. விலக்கி வாழ்பவர் தாழ்ந்ததில்லை. அடுத்தது வெக்காமை. உனக்கில்லை என்பதை யாரும் கொடுக்க முடியாது. உனக்கென்று உள்ளதை யாரும் கெடுக்க முடியாது. உள்ளதை வைத்து திருப்தியுடன் வாழ கற்றுக்கொண்டால் நிம்மதி. அடுத்தவரை பார்த்து வாழத் தொடங்கினால் முடிவே இருக்காது. மற்றவர் பொருள் மேல் நாட்டம் கொண்டால் அதை அபகரிக்க குறுக்கு வழிகளையே மனம் விரும்பும். வாழ்க்கை துன்பமயமாகும். மற்றவர் பொருளை விரும்பாது. நடுநிலை தவறி பொருள் சேர்த்தால் குடும்பம் நசிந்தே தத்தளிக்கும். நடுநிலை போற்றி வாழ்பவர்கள் வழிதரும் பாவம் செய்வதில்லை. நிலைத்த மகிழ்ச்சியை விரும்புவோர்கள் அறநெறி மாறி நடக்க மாட்டார். புலனை அடக்கிய சான்றோர்கள் வறுமையை வந்தே சுட்டாலும் மற்றவர் பொருளை கவரமாட்டார். பொருளை பறிக்க அறிவிழந்தே வாழ்பவன் படித்தவனானாலும் படித்தும் இங்கே பயனில்லை. மற்றவர் உடைமையை கவராமல் வாழ்பவர் செல்வம் குறையாது. நல்லறம் கொண்ட சான்றோரை செல்வம் எல்லாம் தேடி வரும். ஆசை வாழ்வை அழித்துவிடும். ஆசையை விட்டால் அழிவில்லை. புறம் கூறாமை. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் இவர்கள். ஒரு சிலருக்கு புறணி பேசாமல் பொழுதே போகாது. மற்றவரை பற்றி இல்லாதது பொல்லாதை கூறி காலத்தை வீணடிப்பார். உண்மையா பொய்யா என்றெல்லாம் யோசிக்க மாட்டார்கள். யாரிடமாவது சொல்லி மன அரிப்பை நீக்க வேண்டும். இல்லாவிட்டால் தலையே வெடித்துவிடும். இந்த குணம் இழிவான குணம். நேருக்கு நேர் பேசுவதை விட்டு இல்லாத நேரத்தில் பேசுவது கோழைத்தனமாகும். மற்றவர் குறித்து இல்லாததை சொல்லாதே. அரண் செய்யாமல் வாழ்ந்தாலும் புறங்கூறாமை சிறப்பாகும். பார்த்தால் புகழ்ந்து பேசுவதும் இல்லையேல் இகழ்ந்து பேசுவதும் அறத்தை படித்து வாழ்வதினும் மடமையான தீச்செயலாம். வேடம் போடும் நட்பை விட சாவது என்றும் மேலாகும். நேரில் இகழ்ந்தால் வீரன்தான். புறங்கூறி வாழ்ந்தால் கோழைதான். புறணி பேசும் குணம் ஒன்றே அறவழி மறந்ததை கூறும் பார். ஒருவரை சாடும் முன்னைத்தான் மற்றவர் இங்கே தூற்றிடுவார். இனிமை பேச்சால் ஒற்றுமையை வளர்த்து வாழ தெரியாதோர் புறணி பேசி உறவினரின் கூட்டை பிரித்தே எரிந்திடுவார். நண்பனை பற்றி படிப்பவர்கள் அயலார் குறையை போற்றுவாரோ? புறணி பேசுவோர் மேனியையும் உலகம் இங்கே தாங்குவது அறத்தை என்னும் குணத்தாலோ? தங்கள் குறையை திருத்திவிட்டால் புறணி பேசுதல் மறைந்துவிடும். தொடரும். மதுரை பாபராஜ்.